Hello family, welcome to Trading with AKX Logic YouTube channel. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட டுமாரோ அனாலிசிஸ் பார்க்கலாம். எந்த மாதிரி மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 11th ஜூன். நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது வந்து 12th ஜூனுக்கான ட்ரேடிங்க்காக. ஸோ நேற்று நான் என்னோட வீடியோ பார்த்துனா தெரியும், நான் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக தான் இருக்குது. ஸோ ஒன் ஸ்விங் ஆகி அண்ட் ஸ்விங் லோக்கு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் சைட்வேஸ்லாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்னு நேற்றுனா மார்க் பண்ணியே காட்டியிருந்தேன். ஸோ அதன்படி பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் எந்த மூமெண்ட்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், ஸோ ஸ்டில் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்துட்டு இன்னும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ வந்து நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஜோன்ஸ் வேணுங்கிறவங்க இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் கலரில் டினோட் ஆகிருக்கிறதுலாம் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ, ப்ளூ கலரில் இருக்கிறது வந்துட்டு நம்மளோட ஜோன்ஸ், அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன டேட்ஸ். இப்போது லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம வந்துட்டு அனாலிசிஸ் பார்க்கலாம். நேற்று வந்து மார்க்கெட் வந்துட்டு ஓகே இங்கே முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், இங்கே வந்து கீழே பிரேக் அவுட் ஆகி நேற்று ஸ்விங் லோ இங்கே தான் இருந்தது. பிரேக் அவுட் ஆகி புல் பேக் காணாமல் தான் இங்கே வந்துட்டு ஒரு ஷார்ட் என்ட்ரி போகணும்னு. இங்கே பிரேக் அவுட் ஆன உடனே அடுத்தது ஃபுல்லாக நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்துட்டு மார்க்கெட்டு சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா லைட்டாக ஸ்விங் லோ மட்டும் இங்கே கீழே இறக்கி மாற்றிடும். ஓகே, இதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து நாளைக்கு மூமெண்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் ஓகே இங்கேருந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபுல்லாகவே வந்து இந்த ஜோனுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் ஆகிருக்கு. கீழே வந்திருக்கு, லைட்டாக பிரேக் அவுட் கொடுத்து அப்படியே மேலே போயிருக்கு. அப்புறம் அப்படியே இங்கே கன்சால்டேட் ஆகி அப்படியே இங்கே மேலே போயிருக்கு. இங்கே வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிடுச்சு. ஸோ இன்னும் அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கனால மார்க்கெட் வந்துட்டு அப் அண்ட் ஆன மார்க்கெட் அப் அண்ட் ஆகிருக்குது. லாஸ்ட் 2 நாளாக சைட்வேஸில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இதை கவனமாக பார்த்துக்குங்க. மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நடந்த மொமெண்டம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 182 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு வந்து 50 கேண்டில் எடுத்திருக்காங்க. திரும்பி அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீக்கிரம் ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து கேண்டில்ஸ் வந்து 28 தான். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து செல்லர்ஸ் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னைக்குன்னு தெரியாத நான் எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேடுங்க. ஆனால் வந்து என்னோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா 22,650 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து வந்து நல்ல வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது என்னோட அனாலிசிஸ் படி. ஸோ நான் நேற்று வீடியோவில் இதே மாதிரி ட்ரா பண்ணி காட்டியிருந்தேன். இது எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது, நாளைக்கு ஆகலாம், நாளை மறுநாள் ஆகலாம். ஆனால் வந்துட்டு கீழே வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப் ட்ரெண்டாக இருந்தது, இப்போ சைட்வேஸாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்து பண்ணுங்கள். நேற்று சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒன்ஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் ஆனால் மட்டும் லாங் என்ட்ரி, அதாவது கால் ஆப்ஷன் போங்க. அதர்வைஸ் கீழே நான் சொன்ன மாதிரி கீழே எங்கே வேணால் உள்ளே ஓப்பன் ஆகட்டும், கீழே பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் ஆனால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே மேலே இப்படி ஆனால் மட்டும் தான் அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போதான் ஒரு நம்ம லாங்கோ இல்லை ஷார்ட்டோ பொசிஷன் எடுக்கலாம். ஆர் இதுக்குள்ளே நாளைக்கும் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா சைட்வேஸ் தான். ஆனால் மார்க்கெட் ரொம்ப நம்ம சைட்வேஸ் ஆக ஆக அடுத்து நடக்க போகிற ஃபாலோ இல்லை லாங்கோ வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும் மொமெண்டம். ஸோ ப்ராப்பராக வாட்ச் பண்ணி எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ட்ரேடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் வந்து ஸ்டில் இன் சைட் வேஸ், செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க when compared to buyers. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஜோன்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஜோன்ஸை வேணுங்கிறவங்க நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ இங்கேயும் சேம் தான். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது, சைட் வைஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. இன்றைக்கும் நேற்றுமே வந்து நல்ல மார்க்கெட் சைட் வைஸ்லாம் இருந்திருக்குது ஃபுல்லாக. ஸோ இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அப்படியே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ஒரே மூமெண்ட்டு. ஸோ கீழே வந்து ஸ்விங் லோ வந்து ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே இதுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றி இருந்திருக்கு. ஸோ சேம் தான். இங்கேயும் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே மொமெண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து இந்த ஹையர் ரீச் பண்ணுறதுக்கு 3 பார்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து இந்த லோ ரீச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 30+ தான் வரும். இன்னும் வந்து 2-3 கேண்டில் ஃபார்ம் ஆனாலும். ஸோ ஸ்டில் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் ஆனால் மட்டும் தான் அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆர் கீழே மட்டும் தான் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் தான் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆர் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் மார்க்கெட் வந்துட்டு சைட் வேஸ் தான் கண்டினியூ ஆகும். ஸோ எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே வந்து நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. உங்களுக்கும் ரூல்ஸ் செட் பண்ணிக்கோங்க. என்னால் இவ்வளோதான் இன்றைக்கி லாஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியும், இது இவ்வளோ தான் என்னால் ரெக்கவர் பண்ண முடியும், தொடர்ந்து 2-3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் நான் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வெளியே வந்துடும் சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ரூல்ஸ் வச்சுக்கோங்க. நான் ரூல்ஸ் வச்சு தான் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு 1 வீக்கில் இல்லை 2 வீக்ஸ் பண்ணுற ப்ராஃபிட் எனக்கு ஒரே நாளாக லாஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நான் ஸ்டாப் லாஸ் போடாதனால தான். ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போடுங்க. எவ்வளோ ஸ்டாப் லாஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்னால் இவ்வளோ போட்டால் போதும், என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடில் 500 லாஸ் ஆனால் போதும், 1000 லாஸ் ஆனால் போதும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டை பற்றி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. லாஸ் இவ்வளோ ஆனால் போதுங்கிற ஃபிக்ஸில் இருந்துட்டு ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் உங்கள் டைரெக்ஷனில் போனாலும் பரவாயில்ல, வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு அடுத்த ட்ரேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு வந்து எவ்ரி டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே வந்துட்டு மார்க்கெட் செம்ம டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டிஆர்பிஓ செட்டப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.